guys, நான் ஷாலினி. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. பிகாஸ் நம்ம இந்த வீடியோவில் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாது, உங்களுக்கு வெயிட் லாஸ், நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பெருசாக நம்ம போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் அந்த புளிப்பு தன்மையாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே மோஸ்ட்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு சீப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிற லெமன், நம்ம ஜோனில் அதுவும் இந்த சவுத் ஜோன்லலாம் வந்து லெமன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதை நிறைய பேர் அதோடைய என்னென்ன அதோடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்காமல் அதை வந்து நம்ம கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் லெமனில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த இம்யூன் பூஸ்டர் மட்டும் கிடையாது, உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட வெயிட் லாஸ்க்கு, எல்லாத்துக்குமே இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். லெமன், லைமு, ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஸோ மொசாம்பி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஜூஸாக வச்சு நம்ம கன்சியூம் பண்ணோம். அண்ட் இப்போது நிறைய ஒரு கொஸ்டின் இதில் வைக்கிறேன். ஸோ லெமனுக்கும் லைமுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட் பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க பேசிக் கான்செப்ட் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்க விட்டமின்ஸ் உங்களோட ஒயிட் பிளட் செல்ஸை அதிகமாக்கும். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இம்யூனுக்கான மூல காரணம். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட இம்யூன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு நேச்சுரலாக இம்யூனிட்டி கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெறும் இம்யூனிட்டி ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு ஸ்கின்னோடைய க்ளோயிங்காக, ஸ்கின் கேருக்கு நிறைய லெமன் யூஸ் ஆகும். ஆனால் நிறைய பேர் அதை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அது பெஸ்ட்டு வே லெமனை வந்து இப்போ யூஸ் பண்ணி எப்படி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இதுக்கப்புறமா வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சொன்ன மாதிரி ரொம்பவே அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய வியூஸ் என்னென்ன, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பி சேஃப், டேக் கேர்.